بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். பல வரலாற்று சம்பவங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கிற செய்தியைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்து தந்தையிட கையை காட்டுறாங்க, ரெண்டு கையும் காட்டுறாங்க. கையெல்லாம் செவந்து அப்படி கொப்பளிச்சு போயிருக்குது. பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதை காமிச்சு சொல்கிறாங்க, தந்தையே, அல்லாஹ்வின் தூதரே, தண்ணி கிணத்துலேருந்து எடுத்து கையெல்லாம் புண்ணாகி இருக்கு, எனக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு அடிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை பார்க்குறாங்க, அவங்க முகத்தை பார்க்குறாங்க. இந்த அடிமைகள் போர்க்களத்தில் இந்த பணைய கைதியெல்லாம் பிடிச்சி வர்றாங்கல்ல, அவங்களை வச்சிருக்கக்கூடியவங்க அந்த உறவினர்கள்ட்ட ஈட்டுத் தொகையை வாங்கிட்டு அடிமையை விடுதலை செஞ்சிருவாங்க. போருக்கு போகக்கூடியவர்களுக்கு அந்த கனிமத்து பொருளை பிரித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அடிமைகளும் பிரித்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அடிமைகளை மதீனாவில் பள்ளியாசை வச்சிருப்பாங்க. இதை பார்த்து, இதை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவே, இதை விட உனக்கு சிறந்த ஒன்று நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுபஹானல்லாஹ் என்று 33 தடவை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ்னு 33 தடவை சொல்லு, அல்லாஹு அக்பர் என்று 34 தடவை சொல்லு அப்படி சொல்லி சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் இந்த மாதிரி அடிமைகளை தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தாங்க என்ற செய்தி வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வபாத் ஆகிடுறாங்க. வபாத்தான பிற்பாடு அவருக்கு சொந்தமாக சில நிலங்கள் இருக்குது, கொஞ்சம் அளவான நிலங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த நிலம், இந்த நிலம் இருக்கு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்தானதுக்கு பிற்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கிறதுக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க. நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு எங்கள் அத்தாவுடைய நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. இதை எது கேட்குறாங்க, இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா, நான் மௌத்தா போயிட்டா என்னுடைய சொத்துக்கள்லாம் என்னை வாரிசுக்கு தான் வரும், அந்த அடிப்படையில் வாரிசு எதுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாத்தன பிற்பாடு நபிமார்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குதே, நபிமார்களுடைய சொத்து இருக்குதே, இந்த சொத்து பைத்துல் மால்ல சேர்ந்துரும், மக்களுக்காக சேர்ந்துரும் என்று சொல்லி அந்த ஒரு சட்டம் இருக்குது. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா என்ன சொல்றாங்க, ஃபாத்திமாவே, தனிப்பட்ட முறையாக உனக்கு ஏதாவது தர்றாதான் தர்றேன், இதை எனக்கு வசீது செஞ்சுட்டு போனாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நபிமார்களுடைய சொத்து இருக்கிற இது மக்களுக்கு சேரக்கூடியது, மக்களுக்கு தான் சென்றடையணும், ஏழைகளுக்கு தான் சென்றடையக்கூடிய செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆக நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய வரலாற்றில் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு என்று எதாவது கொடுத்தாருன்னு பார்த்தோம்னா எந்த இதுவுமே கொடுக்கல. இந்த ரெண்டு செய்தி எதை காட்டுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடிமையா இருக்கக்கூடியவர்களை உறவினர்களுக்கு கொடுத்தாங்க, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் உறவினருக்கு கொடுத்தா என்கிற செய்தி வரக்கூடாது. அப்போ வரலாற்று சம்பவ ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்க வேண்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.